ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்ம சிறகடி காசி மீனா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து தெலுங்கில் ஒரு சீரியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சீரியலுடைய நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதகு நீ வீரா பிரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரியல் வந்து ஸ்டார்டிங்கில் 7:30 ஸ்லாட்டில் தான் லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி இருந்த சீரியலுக்கும் இந்த சீரியலுக்கும் சேம் ரேட்டிங்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சில ரீசன்ஸ்னால 3 o'clock வந்து டைம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ பட் 3 o'clock அவங்க சடனாக கொடுக்கல. இப்போ 3:30 வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திடீர்னு சீரியலுடைய டைம் சேஞ்ச் பண்ணுறதால நம்ம மீனா வந்து, அதாவது பிரியா வந்து அந்த சீரியல் வந்து குவிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 4 daysக்கு முன்னாடி அவங்க வந்து போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா மீ மிஸ்ஸிங் அஸ் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே எனக்குமே டவுட் வந்துருச்சு. அவங்க வந்து சீரியல் வந்து குவிட் பண்ணுறாங்களா, இல்லைன்னா வந்துட்டு அவங்க கேரக்டரை என் பண்ணுறாங்களா ட்ராக் வைஸ், இல்லைன்னா சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அஃபிஷியலாக அதை பற்றி தெரியலை அப்படிங்கிறதுக்காக அவங்க தெலுங்கு ஃபேன்ஸ் கிட்ட வந்து நான் பற்றி கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஃபேன் பேஜஸில் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து சீரியல் வந்து குவிட் பண்ணுறாங்க, ஸோ வேற ஒருத்தவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது, அவங்க சொன்ன ஒரு அப்டேட் தான். ஸோ ஒரு வேளை இவங்க குவிட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த கேரக்டர் வந்து எண்ட் ஆகலாம், இல்லைன்னா வந்து சீரியலே முடியலாம் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கிற சான்சஸ். ஸோ வந்து இங்கே சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழில் இதில் இதை பற்றி நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு 1 to 15 ஷூட் வந்து ஃபுல்லாக ஹெவியாக அங்கே தான் இருக்கும். 15 to 30 தான் நம்ம சிறகடி காசியுடைய ஷூட்டு. ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் விஜய் டிவியில் ஏதாச்சும் ஷோஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் 1 to 15 தான் மோஸ்ட்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சிறகடி காசி ஷூட் கிடையாது. ஸோ நம்ம வெற்றி ப்ரோ வந்து எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருப்பார். ஏன்னா சிறகடி காசி மட்டும் தான் பண்ணுறாரு. இப்போ வந்து பேரலாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அது வந்து நைட் ஷூட்டில் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் டே டைமில் வந்து அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார். இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து தெலுங்கு ஷூட்டில் போகிறதால தான் நிறைய ஷோஸ் வந்து நமக்குமே கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஏன்னா அவங்க அங்கே பிஸியாக இருக்கிறதால. இப்போ வந்து அவங்களுக்கு அங்கே ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெற்றி அண்ட் பிரியா அவங்க 2 பேருமே மெயின் லீடாக ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்லும்போது நிறைய ஷோஸ்க்கு வந்து அவங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம சிறகடி காசி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்பவே டிசர்விங் கேர்ளு. ஏன்னா தெலுங்குலையுமே அவங்க பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ். ஏன்னா சேம் நிருப்பம் இருக்கல இப்போ இருக்க ஹீரோ, ஸோ அவரும் இவங்களும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அப்படி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இப்படி ஒரு ஃப்ளாப் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஹோப் அவங்க வந்து ஸ்டார்மால ஒரு சீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய விஷயம். ஸோ அங்கே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சி அங்கேயுமே ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கணும். ஸோ போத் தமிழ் அண்ட் தெலுங்குலையுமே அவங்க ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சார்பாக விஷயம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த சீரியல் எண்ட் ஆகுதா, இல்லை ஃபிட் பண்ணிவிட்டு வேறு யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்டேட்ஸ் கிடச்சினா உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.